திருக்குறான்ல நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா சூனியத்தை பத்தி என்னென்னலாம் இருக்கிறது, சூனியம்ங்கிறதை பற்றி என்னென்ன மாதிரியான வாசகங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை பார்த்தால், நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க இல்லையா, நபிமார்கள் போய் அந்த மக்களுக்கு சத்தியத்தை சொல்லும் போது அவங்க என்ன நினைச்சாங்க, இவருக்கு யாரும் சூனியம் வச்சுட்டாங்க. எல்லா நபிமார்களும் இப்படி சொன்னாங்க. அப்ப எல்லா நபிமார்களையும் பார்த்து சூனியம் வைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் சூனியத்துக்கு என்ன அர்த்தத்தில் நம்ம சொல்றான், மனநோயாளிங்கிற அர்த்தம் சொல்றான். சூனியம் வைக்கப்பட்ட நபிமார்கள் சத்தியத்தை சொல்றாங்க, இவர் நல்லா தான் இருந்தாரு, யாரோ சூனியம் வச்சுட்டாங்க அதனாலதான் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா சூனியத்துடைய அர்த்தம் என்ன ஆகுது, சூனியத்தின் மூலமாக மனநோய் ஏற்படுத்த முடியும், அந்த மாதிரியான ஒரு நோய்க்கு இவர் ஆளாகி இருக்கிறார், மனநோயின் காரணமாக மறுமை சொர்க்கம் அல்ல அது மாதிரிலாம் சொல்லுகிறாரு என்று ஒரு ஆதாரத்தை வைத்துக் கொண்டு சூனியம் இருக்குன்னு சொல்கிறார்கள். அது நபிமார்களுக்கு செய்யலைங்கிறது ஓகே, மற்றவங்களுக்கு செய்ய முடியும் என்பது இது தெரிகிறது. அவங்க வாதம் என்ன, நபிமார்களை பார்த்து சூனியம் செய்யப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள், நபிமார்களுக்கு சூனியம் செய்ய முடியாது என்பது அல்லாஹ் மறுத்துற அநியாயக்காரர்கள் சொல்லிடுறான். மற்றவங்களுக்கு செய்யலாமா இல்லையா, அவன் எந்த நம்பிக்கையில் சொல்றான், ஒரு நபி போய் அல்லாஹ் ரசூல் என்று சொல்லுகிறார், நான் இறை தூதர்ங்கிறார், அதுக்கு முந்தைய அவர் சொல்லல, அவர் எல்லா மனிதர்களையும் போலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தூதர் என்று வந்தவன் என்ன சொல்றாரு, கல்ல வணங்காத மண்ண வணங்காத அதை செய்யாத இது செய்யாதங்கிறாரு, நீ செத்து போன பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறாரு, ஒரு விசாரணை இருக்குங்கிறாரு, சொர்க்க நரகம் இருக்குங்கிறாரு. இதுகளெல்லாம் நீங்க புதுசா தெரியுதா, சேஞ்ச் ஆயிட்டாரு, நம்ம மாதிரி பேசாம வேற மாதிரி பேசுறாரு என்று சொல்ற இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க, இவர் சூனியம் வைக்கப்பட்டவர் சொல்கிறார்கள். இதுல இருந்து வாதம் பாருங்க, இதுல இருந்து சூனியக்காரங்க என்ன ஆதாரம் வைக்கிறாங்கன்னா, இதிலிருந்து உங்களுக்கு தெரிவது என்ன, சூனியத்தை கொண்டு ஒரு மனிதன் மன பாதிப்பு ஆளாகலாம், அதனால்தான் இந்த வார்த்தை அவர்கள் சொன்னார்கள். குர்ஆனிலேயே சூனியம் செய்யப்பட்டவர் என்கிற சொல்லு மனநோய்க்கு ஆளானவர் என்கிற கருத்தில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது, அதனால் சூனியம் இருக்குன்னு சொல்றாங்க. உதாரணமா சொல்வதாக இருந்தால், சாலிஹ் நபி போய் மக்கள்கிட்ட சத்தியத்தை சொன்னாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, இன்னமா அன்த மினல் முஸ்ஸஹரீன், உனக்கு எவனும் சூனியம் வச்சுட்டான். அவங்க என்ன செஞ்சாங்க, சாலிஹ் நபி போய் சத்தியத்தை சொல்லும் பொழுது உனக்கு யாரும் சூனியம் வச்சுட்டாங்கிறாங்க. எந்த அர்த்தத்தில் சொல்றாங்க, சூனியம் வைத்து விட்டார்கள் என்பது எந்த அர்த்தத்தில் சொல்கிறார்கள், மெண்டல் ஆயிட்டாருங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார்கள். அப்ப சூனியத்தின் மூலம் மெண்டலாக விளங்குதுல அப்படின்னு இது ஆதாரம், இது பயங்கரமான ஆதாரமாக எடுத்து காட்டுகிறார்கள். அதே மாதிரி சுவைப் நபி போய் அந்த மக்களுக்கு சத்தியத்தை சொன்ன பொழுது இது 26வது அத்தியாயத்தில் 185வது வசனத்தில் இருக்கிறது. சாலிஹ் நபி சம்பந்தப்பட்டது 26வது அத்தியாயத்தில் 153வது வசனம் குர்ஆன்ல இருக்கிறது. சுவைப் நபி போய் அலா தத்தகூன், அல்லாஹ் பயப்பட மாட்டீங்களாப்பா என்ற ஒரு போதனை செஞ்ச உடனே காலு இன்னமா அன்த மினல் முஸ்ஸஹரீன், உனக்கு யாரும் சூனியம் வைத்து விட்டார்கள், சூனியம் வச்சதுனால லூஸ் ஆயிட்ட அவங்க சொல்றாங்க. அந்த நபியின் மீது சொன்ன வார்த்தை வேண்டா பொய்யா இருக்கலாம், சூனியம் சூனியக்காரன் சொல்லுக்கு என்ன அர்த்தம், மனநோயாளி அர்த்தம், மனநோயாளி என்கிற அர்த்தத்தில் தான் இந்த சூனியம் பயன்படுத்தப்படுதுன்னா, சூனியம் ஒரு மனிதனுக்கு செய்ய முடியும் அந்த மக்கள் நம்பியதுனால தானே இதை சொன்னாங்க, அதிலிருந்து சூனியத்திற்கு தாக்கம் இருக்கிறது வாதம் வைக்கிறாங்க. சூனியம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுடைய ஆதாரங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய ஆதாரம். அதே மாதிரி நூஹ் நபி அவர்கள் சத்தியத்தை சொன்ன பொழுது அவங்களும் இதே மாதிரி சொன்னாங்க, பைத்தியம் சொன்னாங்க, அவரும் சூனியத்துக்கு ஆளானார்னு சொன்னாங்க. 54:9 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதே மாதிரி சத்தியத்தை சொல்லும் பொழுது அவங்களும் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணார்கள் என்பது 51வது அத்தியாயத்தில் 39 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி மூசா நபி அவர்கள் 9 அத்தாட்சிகளை காட்டுறாங்க. காட்டும்போது ஃபிரௌன் என்ன செய்யறான், இன்னி அலுன்னுக்க யா மூசா மஸ்ஹூரா, மூசாவே உனக்கு யாரோ சூனியம் வைத்து விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன், நீ நல்லா தான் இருந்த, இப்ப இன்னும் புது புது செய்திகளா சொல்ற, நாங்க கேள்விப்படாத அறிவுரைகள்லாம் எங்களுக்கு சொல்ற, அதனால உனக்கு ஏதோ நடந்துருச்சு, யாரோ உன்னை என்ன பண்ணிவிட்டாங்க என்று அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி சொன்னாங்க, சூனியம் வைக்கப்பட்டவர் என்று அநியாயக்காரர்கள் சொன்னார்கள் எடுத்து காட்டியிருக்கிறோம். அப்ப இப்படி நிறைய நபிமார்களை பற்றி எந்த ரசூல் வந்தாலும் எதிரிகள் சொன்ன வாசகம் என்ன, சூனியம் வச்சுட்டாங்க, இவர் நல்லா தான் இவரு, ஏன்னா கடந்த காலத்தை பாக்குறாங்க, நபிமார்கள் பொய் சொல்ல மாட்டாங்க, நம்ம 25 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு, 30 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு, 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு, அவர் நம்ம பார்த்திருக்கிறோம், அதனால இவர் பொய்யாவெல்லாம் பிளான் பண்ணி சொல்லல,
லூஸ் ஆயிட்டாரு. எதனால் லூஸ் ஆயிட்டாரு? யாரோ சூனியம் வச்சுட்டாங்க. சூனியம் வச்சு அவரை மெண்டலாக்குனதுனால இப்படி சொல்றாரு நம்புறாங்க. இதுல இருந்து என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டா, சூனியம் என்பதற்கு என்ன அர்த்தம் வழங்குதா? அந்த நபிக்கு சூனியம் வைக்கல விட்டுருவோம். சூனியம்டா என்ன அர்த்தம்? ஒருத்தனை மெண்டலாக்குவது, ஒரு பெரிய சக்தி அதுக்கு இருக்கிறது, அந்த சக்தியின் மூலமாக ஒருத்தனை கிறுக்கனாக்கலாம், அதனால இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை யார் வைக்கிறாங்க? சூனியம் இருக்குதுன்னு சொல்றோம் வைக்கிறாங்க. ஆனா இது அறிவுடையோர் வைக்கக்கூடிய வாதம் கிடையாது. இது அல்லாஹ் அந்த சூனியம் இருக்குது அர்த்தம் சொன்னா அவன் சொன்னான். இது யார் சொன்னது? அவன் சூனியம் இருக்கு நம்பக்கூடியவன். அவன் பாஷையில் நபிகள் நபிமார்களை பற்றி இப்படி பேசினானே தவிர சூனியத்துக்கு இந்த அர்த்தத்தை அல்லாஹ் சொன்னானா? இவர்கள் எடுத்துக்காட்டுற எல்லா வசனங்கள்லையுமே இறைவனை மறுக்கக்கூடியவர்கள், முஸ்லிமாக இல்லாதவர்கள், அவங்க சூனியத்துக்கு என்னமோ பவர் இருக்கு நினைச்சாங்கல்ல, சூனியத்தினால் மனுஷனை வீழ்த்த முடியும். அந்த நம்பிக்கை அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களும் சத்தியத்தை சொல்லும் பொழுது இது சூனியத்தினால செய்யறான்னு அவன் நினைச்சான். அவன் நினைப்புக்கு தகுந்த வார்த்தை நம்ம பேசுவான். இன்னும் சொல்ல போனா மறுமையில அல்லாஹ் எல்லாரும் எழுப்புவான். எழுப்பணும்னு என்ன செய்வான்? என்னப்பா கேட்பான், கேள்வி கேட்பான். எவ்வளவு நாளைக்குப்பா, எவ்வளவு நாளைக்கு நீங்க செத்து எவ்வளவு காலம் இருக்கு? அப்ப அவங்க சொல்லுவாங்க, லபிசனா யௌமன் அவ பால யௌமின், ஒரு நாள் இருக்குங்க. பல ஆயிரம் வருஷத்துக்கு எழுப்புறான்ல. நம்ம இன்னைக்கு செத்துன்னு வைங்களேன், நாளைக்கு எழுப்புவான். இன்னைக்கு செத்து இன்னும் பல ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு இத்தனை ஆயிரம் வருஷம் போக போது தெரியவில்லை. அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல இறந்தவனை எழுப்புனா அதான் சொல்லுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள ஒருத்தனை எழுப்புவோம்ல, அதுவே எத்தனை ஆயிரம் வருஷம் ஓடி போச்சு. மறுமையில எழுப்புல கேட்பான், எவ்வளவு நாள் இருக்கு நீ பணமா கலந்து, எத்தனை வருஷம் இருக்கு, என்ன ஒரு நாள் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு ஒரு நாள் தான் ஒருத்தன் கபூர்ல இருப்பான்னு சொல்ல முடியுமா? காபிர்கள் என்ன சொல்லுவாங்க. காபிர்கள் அவன் நம்பிக்கையில சொல்ற வார்த்தைகளை எல்லாம் மார்க்கத்தின் ஆதாரமா எடுக்கலாமா? அல்ல குர்ஆன்ல எடுத்து காட்டுவான். காபிர்கள் சொன்ன வார்த்தை அல்ல குர்ஆன்ல எடுத்து காட்டினா எப்படி விளங்கிக்கிறேன்? இது காபிருடைய நம்பிக்கை. எந்த நம்பிக்கை? சிகர் மூலமா மனுஷனை வீழ்த்தலாம் அப்படின்னு காபிர் நம்பினான். அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப நபிமார்களுக்கு பெயரை கொடுத்தான். அதை அல்லாஹ் வரலாறா சொல்லி காட்டுறானே தவிர சிகருக்கு இந்த மாதிரி சக்தி இருக்குன்னு அல்லாஹ் சொன்னானா? அவன் சொன்னா இவன் சொன்னான்னு எடுத்து காட்டுறான். எதிரிகள் சொன்னதா கல்லுக்கு சக்தி இருக்குன்னு அவன் சொல்லுவான். அது அல்லாஹ் எடுத்து இந்த கல்லுக்கு சக்தி இருக்கிறது என்று சொன்னார்கள். கல்லுக்கு சக்தி இருப்பதா குர்ஆன்ல இருக்குன்னு சொல்லுவீங்களா? கல்லுக்கு சக்தி இருப்பதாக காபிர் சொன்னான் அப்படின்னு குர்ஆன்ல இருந்தால் கல்லுக்கு சக்தி இருக்குன்னு அல்லாஹ் சொன்னான்னு சொல்லலாமா? கல்லுக்கு சக்தி இருப்பதாக காபிர் சொன்னது அல்லாஹ் எடுத்து காட்டுறான். ஃபிரௌன் ஆனா ரப்புக்கும் அல்லாஹ்னு சொன்னான். குர்ஆன்ல இருக்குது, நான் தான் உங்களுக்கு பெரிய கடவுள். அல்லாஹ்வே ஃபிரௌனை பெரிய கடவுள்னு சொல்லிட்டாங்களாமா? நான் தான் பெரிய கடவுள் என்று அவன் சொன்னான். சொன்னதை அல்லாஹ் எடுத்து காட்டுறான். அவன் பெரிய கடவுள் இல்லை, சின்ன கடவுளும் இல்லை, அல்லாஹ் ஒருத்தன் கடவுள். அப்ப அல்லாஹ் ஒருத்தன் கடவுள் என்று இருந்தாலும் காபிர்கள் என்னத்தையாவது பேசினார்களே ஆனால் அது அல்லாஹ் எடுத்து காட்டுவான். காபிர் எந்த மாதிரி பேசுவான்? அவன் சூனியத்தை நம்பினான். அவனுக்கு சிறுநீர்கள் பிரச்சனை இல்லை, மனுஷனுக்கு எந்த சக்தியும் இருக்குன்னு நினைக்கக்கூடியவன். அவன் நம்பிக்கை பிரகாரம் என்ன செய்யறான்? நபிமார்களை பார்த்துட்டு இவருக்கு யார சூனியம் வச்சு விட்டாங்க, அவன் அப்படி நினைச்சதுனால சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு இப்படி ஆகும். இதெல்லாம் காபிர் விமர்சனம் ஆயிடுது. எது? சூனியம் செய்யப்பட்டவர்கள் நபிமார்கள் என்று சொன்னான அது எல்லாமே யாருடைய சொல்லு? காபிருடைய சொல்லாய் விடுகிறது. அதுபோக நபிமார்கள் செய்த அற்புதங்கள் இருக்குல்ல, இது நபிமார்களுக்கே சூனியம் வைக்கப்பட்டதாகவும் பேசினார்கள். நபி சூனியம் வைக்கல, நபிக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, அதனால ஒரு லூஸ் ஆயிட்டாரு, மெண்டல் ஆயிட்டாரு என்றும் விமர்சனம் பண்ணினார்கள். இது ஒரு வகையான விமர்சனம். அடுத்து நபிமார்கள் போய் என்ன செய்யறாங்க? ஒரு அற்புதத்தை செய்யறாங்க. அற்புதத்தை செய்யும் போது அற்புதத்தை அற்புதம் ஏத்துக்கணும்ல. இது மனிதனால் செய்ய முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்காக அல்லாஹ் கொடுத்து அனுப்பி இருக்கக்கூடிய ஒரு சான்று, ஒரு அத்தாட்சி அப்படின்னு எடுத்துக்கிறாம என்ன செய்யறான்னு கேட்டா, கைத்தறி பாம்பாக்குறாருல, இது ஒரு வித்த. நபிலாம் கிடையாது, இவரு தூதர்லாம் கிடையாது, இந்த மாயமந்திரம் செய்யறவங்க செஞ்சு காட்டுவாங்கல்ல, அது மாதிரி வித்தைன்னு சொன்னார்கள். எந்த நபி எந்த அற்புதத்தை கொண்டு வந்தாலும், வித்தைன்னு சொல்ல முடியாத அற்புதத்தை கொண்டு வந்தாலும் அந்த அற்புதத்துக்கு எல்லாம் அவங்க வச்ச பேர் என்ன? மறுக்கணுமா இல்லையா? அற்புதம்னு ஏத்துக்கிட்டா தூதர்னு ஏத்துக்கணும். அந்த கல்லு மண்ணு வணக்கத்தை விட்டுறணும், ஒரு எல்லாம் வணங்கக்கூடிய மாறிடணும், நபிமார்களுக்கு பின்னாடி வந்துடணும். அதுக்கு பிடிக்காத என்ன செய்யறான்னு கேட்டா, அற்புதங்களை எடுத்து காட்டிய பிறகும் அதை மறுக்கிறான். எப்படி மறுக்கிறான்? இது சூனியம். எத்தனை பேர் ஏமாத்துறத செய்யறாங்கல்ல,
அது மாதிரி ஒண்ணு தூதர்லாம் கிடையாது, அல்லாஹ் செய்யல. நீ ஏதோ வித்தையை கத்துட்டு அந்த வித்தை மூலமா உன் திறமையில செஞ்சு காட்டுற, இப்படியாவும் விமர்சனம் பண்ணார்கள். அதை நீங்க குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஈசா நபியுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். இது கால அல்லாஹு யா ஈசா இப்ன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே என்று அல்லாஹ் கூப்பிடுறான். நேரடியா பேசுறான் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை. எப்படி பேசுறான்னு கேட்டா, உதுகுர் நியமத்தி அல்லத்தி அன்னாம் தலைக்க, உனக்கு நான் செய்த நியமத்தை அருளை நினைத்து பார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல வாழும்போது அல்லாஹ் அவர்கிட்ட பேசியதை இப்ப நமக்கு எடுத்து சொல்லுகிறான். இப்ப ஈசா நபி கூப்பிட்டு அல்லாஹ் பேசல. ஈசா நபியை சின்ன பிள்ளையா இருந்து அவர் வளர்ந்து பேசி நபியான பிறகு அவருக்கு என்ன செய்யறான் அல்லாஹ் நேரடியாக சில போதனைகளை செய்யறான். இப்படி நான் ஈசா நபிக்கு சொன்னேன் என்பதை இப்ப நமக்கு அல்லாஹ் எடுத்து காட்டுறான். எப்படி சொல்றான்? இது கால அல்லாஹ் சொன்னான், ஈசா நபியை பார்த்து பேசினான். எப்படி பேசினான்? ஈசாவே, உனக்கு நான் செய்த அருளை நினைத்துப்பார். அலா வாலிதத்திக்க, உன் தாயார் மரியமுக்கு நான் செய்த அருளையும் நினைத்துப்பார். இது ஐயத்துக்க ரூஹில் குதுசி, பரிசுத்த ஆவியின் மூலம் ஜிப்ரீல் மூலம் உன்னை நான் பலப்படுத்தினேன். து கல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி வ கஹலா, தொட்டிலே நீ பேசினாய். மக்கள்கிட்ட ஈசா நபி பிறந்தவன்னு என்ன செய்யறாங்க? இவரை தந்தை இல்லாம பிறந்தார் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு அத்தாட்சி வேணும்ல. அப்ப தந்தை இல்லாம பிறந்துட்டு அல்லாஹ்வுடைய அருளால் பிறந்துட்டு எல்லாரும் சொல்லிட்டு போனா என்ன வருது? அதுக்காக எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, குழந்தை ஆன உடனே கால இன்னி அப்துல்லா, பிறந்த உடனே பேசுறார், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான், என்னை தூதராக்கி இருக்கிறான் பேசினார். அதெல்லாம் நினைவுபடுத்தினான் ஈசா நபிக்கு. ஒத்து கல்லி முன்னாச ஃபில் மஹ்தி வ கஹலா, தொட்டிலும் இளமை பருவத்திலும் நீ மக்கள்கிட்ட பேசினாய். இது எல்லாருக்கும் கொடுத்த ஒரு ஆற்றல் கிடையாது. இது அல்லம் துக்கல் கிதாப உல் ஹிக்மத உ தௌராத்த உல் இன்ஜீல், உனக்கு ஞானத்தையும் வேதத்தையும் தௌராத்தையும் இன்ஜீலையும் நான் கற்று தந்திருக்கிறேன், இது நீ நினைத்து பார். இப்படி எல்லாம் சொல்லிட்டு வர்றான். அடுத்து சொல்றான், இது தகுலுக்கும் என தீனி ஹையத்து தயிரி, களிமண்ணை பறவை வடிவமாக நீ சமைக்கிறாய். சமைத்து விட்டு இது நீ என்னுடைய கட்டளை பிரகாரம், களிமண் எடுக்கிறது பறவை மாதிரி செய்யறது, இப்படி என்னுடைய உத்தரவு பிரகாரம் செய்து தன்புகு ஃபீஹா, அதுல ஊதுகிறாய். களிமண் மாதிரி செஞ்சுக்கிட்டு பூண்டு என்ன செய்யறாரு? ஊதுறாரு. ஊதுன உடனே தக்கூனு தைரம் இது நீ என்னுடைய கட்டளை பிரகாரம் அது பறவையாக மாறுகிறது, இதை நினைத்துப்பார். உனக்கு கொஞ்சம் நெஞ்சமா அருள் செஞ்சிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஈசா நபிக்கு. அதே மாதிரி துபரி உல் அக்குமக உல் அபுரச, வெண்குஷ்டத்தையும் பிறவி குருடையும் நீ நீக்குகிறாய். இது நீ என்னுடைய உத்தரவு பிரகாரம், நான் உத்தரவு போடும் போது நீ என்ன செய்யற? குருடனா இருக்கிறவனுக்கு பார்வை வர வைக்கிற, இதெல்லாம் இந்த இது உனக்கு தந்திருக்கிறேன். இது துகுரிஜுல் மௌத்தாபி, இது நீ இறந்தவர்களையும் என்னுடைய கட்டளை பிரகாரம் நீ எழுப்பி காட்டினாய். இது கஃபத்து பனி இஸ்ராயில் அன்கை ஜெய்தஹும் பில் பையினாத்தி, பனி இஸ்ராயில்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு அற்புதங்களை நீ கொண்டு வந்த பொழுது உன்னை நான் காப்பாத்தினேன். அப்ப என்ன சொன்னாங்க அவங்க? காலலதின கஃபரு மின்ஹும் இன் ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், இவ்வளவையும் பார்த்து விட்டவர்கள் சொன்னார்கள், இது தெளிவான சூனியம். இது குருடனுக்கு பார்வை கொண்டு வர்றாரு, சூனியம் இது. அப்ப செத்தவனை எழுப்பி காட்டுறாரு, இது சூனியம். களிமண்ணில் பறவை மாதிரி செஞ்சு ஊதி அதை பறக்க வச்சு காட்டுறாரு, பறவையாவே சூனியத்தில் பறக்குது. அப்ப நீ அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற முறையில் இதை நீ செஞ்சு காட்டல, சூனியக்காரன் எப்படி செய்வானோ அந்த மாதிரி செய்து காட்டினாய் அப்படின்னு ஈசா நபி செய்து காட்டிய அற்புதத்தை அன்றைய மக்கள் எந்த வார்த்தையில விமர்சனம் பண்றாங்க? சூனியம் பண்றாங்க. இது ஆதாரம் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களா? சூனியத்தினால் இதெல்லாம் செய்ய முடியும். எதனால மறுக்கிறான்? இதை ஏற்றுக்கொள்ளவில்லை விஷயம் வேற. சூனியத்தினால் செத்தவனை உயிராக்க முடியும்னு தெரியுதா இல்லையா? இவர் செத்தவனை உயிராக்கும் போது அதையும் சூனியம்ங்கிறான். களிமண்ணில் ஒரு பறவை மாதிரி செஞ்சு பறக்க வச்சா அதை சூனியம்ங்கிறான். பிறவியிலே குருடா இருக்கிறவனை போய் குணமாக்கி காட்டினா இதெல்லாம் சூனியம் அப்படிங்கிறான். வெண்குஷ்டத்தை தொழுநோயை குணமாக்கி காட்டினால் அதுவும் சூனியம்ங்கிறான். அப்ப என்ன விளங்குது இதுல இருந்து? இதெல்லாம் சூனியத்தில் செய்ய முடியும் விளங்குறது ஆதாரம். இது என்ன ஆதாரம் காட்டுறாங்க? சூனியத்தின் மூலமாக இதெல்லாம் செய்ய முடிஞ்சதுனாலதான் இப்படி சொல்றான். இப்படி சொல்றான். இப்ப காபிர்ல சொன்ன அல்லவா சொல்றான். இதுக்கு சிகர்னு சொன்னவன் யாரு? இதெல்லாம் சிகருக்கு செய்ய முடியாது என்று அல்லாஹ் தனியா சொல்றான். அல்லாஹ் சிகருக்கு என்ன சொல்றான் ரெண்டாவது எடுத்து காட்டுறேன். இவங்க எடுத்து காட்டுற வாதங்கள்லாம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா,
சிகரை பற்றி காபிர் சொன்னது. அப்ப நபிமார்களுடைய அற்புதங்கள்ல சிகர் கிடையாது. அதுல எந்த ஒரு காரியத்தையும் ஒரு சூனியக்காரன் செய்ய முடியாது. அவன் தப்பா நினைக்கிறான். இவர் ஏதோ வித்தையை கத்துட்டு வந்து அந்த வித்தையை பயன்படுத்தி செத்தவனை குலைக்க வைக்கிறாரோ, சூனியக்காரன் அதெல்லாம் செய்வான் அவன் நம்பினான். சூனியக்காரன் இதுல எந்த ஒன்றையும் செய்ய மாட்டான். சூனியம்ங்கிறது கற்பனை, ஏமாற்று வேலை, தந்திரம், நிஜமாக ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் மக்கள் என்ன நினைத்தார்கள், இந்த சூனியக்காரன் எதுவும் செய்வான், இவர் யாரு ஒரு ஆளு, அதனால செத்தால உயிராக்குறாருன்னு சொல்லி இப்ப இதை சொன்னதெல்லாம் யாருன்னு நல்லா சொல்றான், அல்லாஹ் இதை சூனியம்ங்கிறான். காபிர்கள் சொன்னார்கள், காலல்லதீன கஃபரு மின்ஹும், இவர்களில் நிராகரித்தார்களே அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ஹாதா இல்லா சிஹ்ரு முபீன், இது தெளிவான சூனியம். 5வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் இருக்கிறது. இதை ஆதாரமா காட்டுவார்கள். பார்த்தீர்களா, சூனியம் ஒன்றில் இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய அற்புதத்தை சூனியம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். காபிர் சொன்னான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாவே இது சூனியம் என்று சொன்ன மாதிரி பயான் பண்ணி மக்கள் எப்படி திசை திருப்புறாங்கன்னு கேட்டா, அல்லாவே பாருங்க சூனியத்தினால் இதெல்லாம் செய்ய முடியும் காட்டவில்லையா, இதிலிருந்து என்ன தெரிகிறதுங்கிறார்கள். அப்ப எடுத்து காட்டுவது வேற, அல்லாவே சொல்வது வேற. அல்லாஹ் அவனா சொல்வது என்பது வேற, மற்றவங்களுடைய சொல்லை எடுத்து காட்டுவது என்பது வேற. எடுத்து காட்டினால் அந்த கருத்துக்கு அல்லாஹ் சொந்தக்காரன் கிடையாது. இவன் இப்படி சொன்னான் என்று நீங்க எடுத்து காட்டினா என் கருத்தா? ஒரு ஆள் சொன்ன கருத்தை நான் எடுத்து சொன்னால் அது என் கருத்தா? இப்படி எவனால் விளங்கி கொள்வானா? அல்லாஹ் விஷயத்தில் விளங்குகிறார்கள். அப்ப இது ஆதாரம், இது பொய்யான ஆதாரமா இருக்கா? இதெல்லாம் ஆதாரம் காட்டுவாங்க.